இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நிறைய டைம் பார்த்துருக்கேன். மழை வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே ஓடி போய் ஒரு இடத்துல வந்து சேஃபாக இருக்க மாட்டாங்க, மெதுவாக நடந்து போவாங்க. மழை வந்த அப்புறமா எல்லோரும் ஓடுவாங்க, அந்த மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போவாங்க. இதுவே மழை வர்ற மாதிரி தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியே சேஃபாக போயிட்டு இருந்தால் நனையாமல் சளி பிடிக்காமல் நல்லபடியாக இருந்துடலாம்ல. இப்போ இதை நான் பார்க்கும்போது லைஃப்பில் எல்லாருமே பணன்ற ஒரு விஷயம் பெருசாக தேவைப்படுது. சின்ன வயசில் இருக்கும்போது அவ்வளோவா அதுக்கான தேவைகள் இருக்காது. அதே வளர 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 அதோட தேவைகள் அதிகமாகும்போது நிறைய பணம் வந்து தேவைப்படும். அன்னைக்கு காலகட்டத்தில் வேக வேகமாக ஓடி போய் அன்னைக்கு வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இருந்தே அதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணி நல்லா இன்கம் பண்ணி அதை எப்படி கையாளணும், எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சால் அந்த எதிர்காலத்தில் அதை ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துடலாம் இல்லையா. எப்படி மழை வருது அப்படின்னாக்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம போய் நிறுத்திட்டோம்னா மழை அதுக்கப்புறம் வந்தால் சேஃப் ஆகிடலாம்ல. அதே மாதிரி எதிர்காலத்தில் பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் பண்ணி அதுக்கான தகுந்த என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதெல்லாம் பண்ணால் எதிர்காலத்தில் செம்மையாக வாழ்ந்துடலாம்ல. இந்த ஒரு விஷயம் ஏன் எல்லாருக்கும் தோண மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. இதே வந்து என்றைக்கு அவங்களுக்கு பணம் அதிகமாக தேவைப்படுதோ அன்றைக்கி வந்து கடன் வாங்குறது, லோன் எடுக்கிறது, இஎம்ஐயில் எதனா பொருள் வாங்கிக்கலாம். இது வந்து அன்னைக்கு போய் தேடுறாங்களே தவிர்த்து அது இன்னிலேருந்தே வந்து ப்ரிப்பரேஷன் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி அதை பண்ண மாட்டேங்கிறாங்க.